வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப செலிப்ரேஷன்ல மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே இந்த செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துடுச்சு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப உச்சபட்சத்துல இந்த செலிப்ரேஷன் மூட்ல வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று முதல் பிறந்த நாள் அப்படின்ற ஒரு விழாவை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு அவர் பிறந்த நாள் அப்படின்றதான் இன்னைக்கு தாவேகா முழுக்க என்ன பண்றாங்க, தமிழ்நாடு முழுக்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு விஷ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஹுட் சார்பா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணிடலாம், ஒரு விஷ் போட்டுடலாம். ஏன்னா 1000 இருந்தாலும் நம்மளுக்கு அவரு முதலமைச்சர் இல்லையா, அதனால அவருக்கு நம்மளுக்கு இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க பிறந்தநாள் விழா அப்படின்னு தாவேக்கா பண்ற அலப்பறைகள் இருக்குல்ல, எப்பா 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 இத நம்மளால ஜீர்ணிச்சிக்கவே முடியல, பேசாம இருக்க முடியல. பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கடந்துட்டு போயிடவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, கொடுமைகள் மேல கொடுமைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அமைச்சர் என்ன பண்றாரு, அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மக்கள்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூல எல்லாருக்கும் ஃப்ரீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. எங்க தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜூக்களிலும் 2 நாட்கள் ஃப்ரீ, நீங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க வேண்டாம், ஈஸியா பார்த்துட்டு ஃப்ரீயா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதை நம்பி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டம் கூட்டமா பிள்ளைங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு சோத்த கட்டிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வண்டலூர் ஜூல குவிஞ்சிட்டாங்க. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, தென்காசியில இருந்து கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜூக்கு வந்துட்டாங்க. அப்பா ஃப்ரீ தானப்பா, போயிட்டு வந்துடலாம் வாப்பா, ஃப்ரீயா போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த நேத்து வேற ஹாலிடேஸ் வேறல்ல, ஒட்டுமொத்த கும்பலும் வண்டலூர் ஜூல முற்றுகையிட்டுச்சு. ஆனா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏமாத்தம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தாங்க ஃப்ரீ. நேர்லலாம் வந்தா ஃப்ரீயா தர மாட்டாங்க. வேலையை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதனால மக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கொந்தளிச்சு, எங்களையே எப்படி ஏமாத்தலாம், நம்ப வச்சு ஏமாத்துறீங்களா, இந்த தாவேக்காவுக்கு இதே வேலையா போச்சு, எங்களை நம்ப வச்சு கடைசி நிமிடத்துல இது மாதிரி என்ன பண்றாங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இவங்களை தக்க கேள்வி கேட்கணும். எங்க குழந்தைங்களை கூட்டின்னு வரதுக்கு எங்களுக்கு என்ன தலையிட்டா, சாப்பாடெல்லாம் கட்டின்னு வந்திருக்கங்க, ஏங்க இவ்வளோ காசு செலவு பண்ணி எங்களுக்கு உள்ள போறது ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போக தெரியாதா, எங்களுக்கு ஏன் இது மாதிரி ஏமாத்துறீங்க, ஏன் நீங்க எனக்கு பொய் சொல்லி ஏமாத்துனீங்க, இன்னைக்கு நீங்க சொன்னதுனால தான் நாங்க வந்திருக்கிறோம், இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க, நாங்க 200 ரூபா கொடுத்துட்டு உள்ள போறோன்றோம், ஆனா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, போர்க்களமா எழுதிச்சு இந்த வண்டலூர் ஜூ. மாத்திரம் இல்லாம மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இது மாத்திரம் இல்லாம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பொங்குன்னு பொங்கி எழுந்துட்டாங்க. இதனால பயந்து போன அமைச்சர் ரஞ்சித் குமார் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயா சாமி எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செய்து நான் என்ன பண்றேன், எல்லாரையும் விடுறேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காரு, விடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குதா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஸ்கூலா போயிட்டு, இது யார் தெரியுமா, விஜய் மாமா, இது யார் தெரியுமா, விஜய் மாமா, உங்களுக்கு மாமா எனக்கு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போயிட்டு என்ன பண்றாங்க, பசங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ண திணிக்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, வெட்ட வெளிச்சம் வெயில்ல பிள்ளைங்களை எல்லாருமே அப்படியே உட்கார வச்சு விஜய் உருவத்தை என்ன பண்ணிருக்காங்க, வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கு என்ன வேதனை அப்படின்னா, வெயில்லையும் மழையிலையும் வேர்வை சிந்தி நான் தான் என் படிப்பு இல்லாம இப்படி போறேன், என் பிள்ளை எப்படியாச்சுன்னா படிக்கணும், பிள்ளைக்கு எப்படியாச்சுன்னா படிப்பறிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி காசை சேர்த்து வச்சு ஸ்கூலுக்கு படிக்க போங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸை கட்டி படிக்க வச்சா, இந்த ஸ்கூல்ல விஜய் மூஞ்ச வருகிறதுக்காக நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல என்ன பண்றோம், குழந்தைங்களை சேர்த்துச்சோம், 1 மாசம் ஃபீஸு கட்டலன்னா நீங்க என்னென்ன பாடுபடுத்துறீங்க, என்னென்ன செய்யறீங்க, குழந்தைங்களை அடிக்கிறீங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டீங்க, அப்படி இப்படின்றீங்க. நாங்க இப்ப ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா இப்ப விஜய் ஃபேஸை வரையறதுக்கு தான் எங்க குழந்தைகள் யூஸ் பண்றீங்களா, இது என்னங்க நியாயம் அப்படி. தனி மனிதரை இது மாதிரி இது பண்ணா, உங்களுக்கு உங்க விஜய் பிடிச்சு போச்சுன்னா உங்க வீட்டு புள்ளைங்களை கொண்டு உட்கார வைங்க, ஏன் வீட்டு புள்ளைங்களை எதுக்கு உட்கார வைக்கிறீங்க இப்படின்னு பல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல்ல தான் போயிட்டு என்ன பண்றாங்க, விஜயை திணிக்கிறாங்க.
எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு டோக்கன்லாம் கொடுத்துட்டு விஜய் வாழ்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் பண்ண வச்சிருக்காங்க. இது என்ன பிரமாதம், ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்குதே அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்றாரு, குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் போட்டிருக்காரு. இது இது ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையா? இது என்ன ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு. ஏன்னா ஒரு எல்லாருக்கும் முன்மாதிரி ஆயிடாதா அப்படின்றதான் இங்க பேசும் பொருளா இருக்கு. ஆனா இவரு என்ன கூலா பேசிட்டு போறாரு. ஏங்க இளைஞர்கள் ஆசைப்பட்டாங்க, நான் கேட்டேன். இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறதால நீங்க செஞ்சிருவீங்களா சார்? கேள்வி வருமா இல்லையா? அடுத்த கேள்வி, எது எது செய்யணும், எந்தெந்த இடத்துல செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறைகள் இல்லையா? ஒரு அமைச்சர் இல்லையா நீங்க? ஒரு பொறுப்புமிக்க அமைச்சரா இருக்கீங்க, ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறீங்க, நீங்க ஒரு பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? இளைஞர்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்களே, அப்ப வேற எதனா இளைஞர்கள் கேட்டா நீங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விதான் மக்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வராங்க. விஜய்க்கு பிறந்த நாள் அப்படின்னும் பொழுது அதை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்? செலிப்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லல. உங்க தலைவரை நீங்க கொண்டாடுங்க, நீங்க என்ன வேணா செய்யுங்க. மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் வந்தது, வறுமை தினம் ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க நல்ல விதமா செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க பிறந்த நாள், தலைவர்களுடைய பிறந்த நாள் மக்களுக்கு புரோஜனமா இருக்கும்னே கண்டி மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறா இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால நீங்க பல ஜனங்களுக்கு மக்களுக்கு என்ன பண்றீங்க, இடையூறு ஏற்படுத்துறீங்க. பள்ளி குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறீங்க. இதுதான் உங்க தலைவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ற லட்சணமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல ஆய்வுன்ற பேர்ல இவங்க பண்ற கூத்து இருக்கு பத்தியா, எப்பா இதெல்லாம் என்னைக்குதான் இதெல்லாம் தீருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா இருக்கிறார்ல, அவர் ஆய்வுக்கு போயிருக்கிறார். இப்போ அம்மா ஹோட்டலுக்கு ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அம்மா ஹோட்டல் ஏழைகளின் பசி போக்க இந்த ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது கூட சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டிருந்தாங்க. காலையில இட்லி பொங்கல், மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், நைட் ஆனா சப்பாத்தி, இதுதான் போட்டிருந்தாங்க. இது திமுக ஆட்சி காலத்தில் வரும்போது மூடப்பட்டோம் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அவங்க மூடல, அதே கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாவே காட்சி வரும்போதுல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டத்தை ஒண்ணு சேர்த்துருக்காங்க, தோசை. இந்த தோசை எந்த அம்மா ஹோட்டலையும் நீங்க பார்க்க முடியாது. தேனி கம்பம் மிஸ்ரா அவர்கள் போனார், ஜெகநாத் மிஸ்ரா போனார்ல, அந்த அம்மா ஹோட்டல்ல மட்டும்தான் தோசை கிடைக்குது. ஸோ தோசை வேணும்னா சென்னையில் இருக்கிற இல்ல மற்ற மாவட்டங்கள் இருக்கிற எந்த அம்மா ஹோட்டல்ல கிடைக்காது. உங்களுக்கு அம்மா ஹோட்டல் தோசை வேணும்னா அப்படின்னா நீங்க தேனி கம்பத்துல போய் என்ன பண்ணிருங்க, அந்த ஹோட்டல்ல போய்க்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், தோசைலாம் போடல. ஆனா நம்ம அமைச்சருக்கு இட்லி, பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் பிடிக்காது, சப்பாத்திலாம் பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். அதனால நான் ஆய்வுக்கு போறேன், நீ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல என்ன பண்ணு, தோசையை வாங்கி வந்துச்சு பிளேட்ல வச்சிரு, நான் ஆய்வுன்ற பேர்ல தோசை சாப்பிட்டு தோசை சூப்பரா இருக்குது நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு அப்படிங்கிறப்பல சாப்பிட்டு போயிருக்கப்பல. இது எந்த விதத்துல இவங்க பண்ற அட்டுழியங்கள் இருக்குல்ல, ஆய்வுன்ற பேர்ல இவங்க பண்ற அராஜகம் இருக்குல்ல, அலப்பறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் சிரிப்பா வந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனைகளா இருக்குது. யாரு இப்ப உங்களை போ சொன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குப்பா. அம்மா ஹோட்டல் அப்படின்றது சூப்பரா இயங்கிட்டு இருக்குப்பா, அதுல இருந்து வித மாற்று கருத்தும் இல்ல. நீங்க ஆய்வுன்ற போற இடத்துல சரி ஓகே ஆய்வு போறீங்களா, ஓகே, ஒரு எம்எல்ஏக்கு கடமைகள் இருக்கு, ஆய்வுக்கு போவானான்னு சொல்ல போங்க. அங்க என்ன உணவு போடுறாங்களோ அதை சாப்பிட்டா தானங்க அந்த உணவு தரமா இருக்குதா, இல்ல அந்த உணவு எதனா கெட்டு போயிருக்குதா, எதனா கூடுதலா சேர்க்கணுமா, என்னவா இது அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஹோட்டல்ல இருந்து தோசை வாய்க்கோணத்தையே சாப்பிட்டு என்ன குறைகளை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுவீங்க? அப்ப இது ஒரு பேருக்குன்னு ஒரு ஆய்வு தானே நடத்துறீங்க. உண்மையில மக்களுக்குன்னு ஆய்வு நீங்க நடத்தலையே. மக்கள் சாப்பிட வராங்க, பொதுமக்கள் சாப்பிட வராங்க, அங்க செய்யற உணவு தரமா இருக்குதா, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அங்க தயாரிச்ச உணவு சாப்பிட்டாதான் முடியும். ஆனா இவங்க அந்த உணவுல சாப்பிட மாட்டாங்க, அலர்ஜி. வெளியில இருந்து கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி இந்த தோசை தான் வச்சு சாப்பிடுவாங்க. இதே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அம்மா ஹோட்டலுக்கு போய் என்ன பண்ணாங்க, அங்க சமைச்ச உணவை தட்டுல போடுங்கன்னு போட்டு சாப்பிட்டாங்க. இது ஆய்வு. ஆனா இவங்க பண்றது என்ன தெரியுமா, இவங்களுக்கு வாய்க்கு உணத்தையா எது ஃபுட்டு வேணுமோ அந்த ஃபுட்டு எடுத்துன்னு வச்சுட்டு தோசையை சாப்பிட்டு நான் ஆய்வு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா தாவேக்காவில் இந்த மாதிரி அலப்பறைகள் வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு சீரியஸாவே எடுக்கலாம் போல இருக்கு. தாவேக்காவின் அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இவங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணது எல்லாத்தையும் போட்டு பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பா தான் இருக்கும். இன்னும் நிறைய இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லாரும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துட்டோம். சரி, இந்த 5 வருஷத்துல இவங்களுடைய அலப்பறைகள் எல்லாமே நம்ம தாங்கி கொண்டு போனோம். தலைமையும் இதை கண்டுக்காது, தலைமையும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடாது, ஆர்டர் போட்டு இவங்களெல்லாம் தடுக்காது. அவங்க போடுற மாதிரி போடுவாங்க, இவங்க செய்யற மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா விஜய் அவர்கள் வாயை திறந்து அதிரடியா
நடவடிக்கை எடுத்தாதான் முடியும். இப்ப எப்படி அந்த ஸ்கூல்ல போயிட்டு போட்டோ மாத்தின அந்த ஒன்றிய செயலாளர் போஸ்டிங்க பறிச்சு அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க, அது போல உங்க நிர்வாகி மேல தொடர்ச்சியா இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் இங்க நம்ம கேட்டுக்கிறோம். அது எம்எல்ஏன்னு பார்க்க கூடாது, கட்சி நிர்வாகின்னு பார்க்க கூடாது, அமைச்சர்னு பார்க்க கூடாது. யாருன்னா இது மாதிரி பண்ணாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கணும். இதை பத்தி ஒரு கருத்தை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.